இப்படி ஒரு கன்னிகை, ஒரு கன்னி பெண் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள். அதான் தேவன் ஒரு கண்ணியின் வயிற்றில் தான் பிறந்து வரணும். ஆணும் பெண்ணு சேர்ந்து வருகிறது மனுஷ இனம். அதில் பரம்பரையாய் தொடர்ச்சியாய் வரக்கூடிய பாவம், அந்த ஜீன் வழியாக பாவம் கடத்தப்படும், தொடர்ந்து வரும். அதனால தான் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார். எல்லாருக்குள்ள அந்த ஜென்ம பாவம் இருக்கும். இயேசு கிறிஸ்துக்குள் அது இருக்காது. ஏனென்று சொன்னால் ஆண் துணை இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒரு கன்னியின் வயிற்றில் உருவாக்கப்பட்டவர் இயேசு. சிலர் அதை நம்ப மாட்டேம்பாங்க. அதை எப்படி நம்ப முடியும்? அதெல்லாம் நீங்கள் சொல்லலை, நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரங்க ஒரு கூட்டமாக சுவிசேஷம் அறிவிச்சுட்டு ட்ரெயினில் பிரயாணப்பட்டாங்க. நீங்கள் கிறிஸ்தவங்களா? ஆமாம். ஊழியக்காரங்களா? ஆமாம். ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார். என்ன, இயேசு கிறிஸ்து கன்னி வைத்து பிறந்தாருந்தீங்களே, ஒரு ஆண் துணை இல்லாமல் இப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும் என்று கேட்டார். அவர் வசனத்தில்னு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குழந்தை பெற்றெடுத்தாங்க. இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஒரே ஒரு முறை நடந்த சம்பவம், இனிமேல் அது நடக்க போவதில்லை. கடவுள் மனிதனாய் வர, அது பரிசுத்தராக இந்த உலகத்தில் வருவதற்கு தேவன் செய்த காரியம். அதெல்லாம் நம்முடைய, நீங்கள் சொன்னால் நான் இப்படி நம்ப முடியும். அப்படி எப்படி கடவுள் அப்படி ஒரு கன்னி கற்போதியாகி குழந்தை பெற்றெடுக்க முடியும்? நம்பும்படியா இல்லைன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ சொல்லி பார்க்குறேன்னு கேட்கல. உடனே ஒரு சகோதரி, ஒரு ஊழியக்காரி சகோதரி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவளை பார்த்து, ஐயா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சரி சொல்லுங்கள். அந்த சகோதரி கேட்டாங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா? கடவுள் நம்பிக்கை இருக்குது, நான் கடவுளை நம்புகிறேன், கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டாங்க இந்த சகோதரி. அவர் சொன்னார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அதான் எங்கள் நம்பிக்கை. எங்கும் கடவுள் இருக்கிறார், தூணில் இருக்கிறார், துரும்பில் இருக்கிறார். அதான் எங்கள் நம்பிக்கை, எங்குமே கடவுள் இருக்கிறாரே. சரி, அப்போ உடனே ஒரு தேடி கண்டுபிடிச்சி இந்த 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 இதுக்குள்ள இந்த தும்புன்றீங்கள, அந்த துரும்புன்றீங்கள, அந்த தூணில் இருக்க துரும்புன்னு, அப்போ இதுக்குள்ளே கடவுள் இருக்காரா? இருக்கிறாரு. அவர் இல்லாத இடம் எங்கே? இதுக்குள்ளே இருக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, இந்த சின்ன துரும்புக்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கடவுள் ஒரு கன்னியின் வயிற்றில் ஒரு குழந்தையாக இருந்து ஏன் பிறக்க முடியாது? அதை யோசித்து பார்த்தார். ஆமாம், எங்கே வியாபித்திருக்கிறவர், அவரால் எல்லாமே முடியுமே. அதனால் அதுதான் கன்னியின் பிறப்பு. இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். தெரியுமா உங்களுக்கு? கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். நீங்கள் இஸ்லாமிய சகோதரருடைய அந்த மறைநூல் இருக்குல்ல, குரானில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க. எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் கொடுத்தாங்க, ஏன்ட்டு அது இருக்குது, அது வச்சுருக்கிறேன். அந்த பகவத்கீதை இருக்குது. அப்புறம் இந்துக்களுடைய வேதத்தில் ரிக் வேதம் அது இருக்குதா? நிறைய இந்துக்கள் வீட்டில் இருக்காங்க, வேதத்தையே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்ட்ட இருக்கு, நான் வச்சுருக்கிறேன். எல்லாத்துலையும் என்ன சொல்லியிருக்குது எல்லாத்தையும் பார்க்குறது. அந்த குரானில் நீங்கள் வாசித்தீங்கன்னா சூரா மிரியம்னு ஒரு சாப்டர் இருக்காது. வாசித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் உள்ளதை விட இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பது பைபிளை விட ரொம்ப தெளிவாக குரானில் இருக்குது. நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். அவர் மனுஷன் ஒரு ஆண் துணையோடு பிறக்கலை. அவர் கன்னியின் வயிற்றில் பிறந்த பரிசுத்தமுள்ள ஒரு தேவ குமாரன் என்பது அவங்க கன்னியின் வயிற்றில் பிறந்தது அவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதான் சொல்லப்படு. அவர் அவதாரம் என்பது அவர் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் அவர் பிறந்து வந்தார். அவர் கன்னியின் வயிற்றில். அவருக்கு என்ன பெயர்? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், காட் வித் அஸ். அதான் அது அர்த்தம். அப்போ இயேசு என்கிற ரட்சகர், கிறிஸ்து என்ற அபிஷேகநாதர் அபிஷேகம் பண்ணி இம்மானுவேலராக நமக்குள் இருக்கிறார். இதுதான் கிறிஸ்மஸ். அப்போ இயேசு மூலமாக ரட்சிக்கப்பட்டீங்களா? நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ்னா சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தா. நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் மரம். நிறைய பேர் கிறிஸ்மஸ் ஸ்டார். அதெல்லாம் ஒரு அடையாளம், அவ்வளோதான். இயேசு தான் முக்கியம். இயேசு என்கிற ரட்சகர் உங்கள் வாழ்க்கையில் வரணும், அப்போ தான் அந்த சந்தோஷம். கிறிஸ்து என்கிற அபிஷேகநாதர் உங்களை அபிஷேகம் பண்ணணும். இம்மானுவேல் என்கிற அந்த இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணணும். இம்மானுவேல் என்ற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் எதுக்கு மனுஷனாக வந்தார்? நம்மோடு கூட இருக்க, மனிதர்களோடு வாசம் பண்ண, மனிதனுக்குள் வாசம் பண்ண. எங்கோ வானத்தில் இருக்கிறார், மோட்சத்தில் இருக்கிறார் கடவுள் அப்படின்னு என்பதுக்கல்ல, உனக்குள்ளே நான் வாசம் பண்ண இம்மானுவேலராய் வந்திருக்கிறேன். அப்போ இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் இம்மானுவேலராக உங்களுக்குள் இருப்பார். அதான் அவருடைய பெயருக்கு அர்த்தம்.
அப்போ அவருடைய பெயர் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நினைவு கூற வேண்டியது, இயேசு என்கிற இரட்சகர், கிறிஸ்து என்கிற அபிஷேகம் பண்ணுகிறவர் என்னை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இம்மானுவேல் ஆக இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார், என்னோடு கூட இருக்கிறார். நான் தனிமையில் அல்ல, எனக்குள் அவர் இருக்கிறார், என்னோடு கூட அவர் இருக்கிறார். அதை சொல்லி மகிழ்வது, அதுதான் கிறிஸ்மஸின் உண்மையான சந்தோஷம். கேக்கு வெட்டுவது அல்ல, வெறும் மரத்தை டெக்கரேட் பண்ணி வைக்கிறது அல்ல, வெறும் கிறிஸ்மஸ் தாத்தா வந்தார் ஒரு கிஃப்டை கொடுத்தார் என்பது அல்ல. இயேசு என்கிற இரட்சகரால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அந்த கிறிஸ்து என்கிற அபிஷேக நாதரால் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? அந்த இம்மானுவேல் என்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா? அதுதான் அவருடைய கிறிஸ்மஸினுடைய அர்த்தம்.